ஹாய் காய்ஸ், நம்ம அம்மா ஸ்டைல் ஆட்டுக்குள்ள கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. கல்லுப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வறுத்தாங்காட்டியே நம்ம இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆறு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். பூண்டு போடலாம், தோலோடவே போட்டுக்கலாம், அரைஞ்சிரும். பூண்டு போட்டோமா, கொஞ்சமாக மிளகு, காரம் கம்மியாக போட்டுக்கலாம். வெயிலில் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம். திருப்பியும் பழைய டைலாக் ஒன்று, நம்ம வீட்லேயே வந்த சோம்பு, கொஞ்சமாக கசகசா, இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதுலேயே 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு, கசகசா, 2 கிராம்பு, குடல் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால கொஞ்சமாக மட்டும் இப்போ போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பச்சை மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். தக்காளியெலாம் நல்லா வெந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே குடல் வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு வேக வச்சோம், அதனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா, ஏற்கனவே மிளகு வேறு போட்டிருக்கோம். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். வெயில் டைம் காரம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு பிரச்சனைலாம் வரும், அதனால் நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் எப்பயுமே. வேறெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த குடல் எடுத்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குது, 1 டம்ளர் தண்ணி எடுத்து பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஆவி அடிக்குதுமா ஃபோனில். எப்படி இது பார்க்க? குடல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இதே இருக்கிற